கைஸ் உங்ககிட்ட ஒரு டம்பிள் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில் பயங்கரமாக போடும். இப்போ காட்டுறேன் பாருங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. இந்த டம்பிள் எடுத்துக்கோங்க. இது வந்து பேக்குக்கு போட்டுக்கலாம். டம்பிள் இப்படி எடுத்து டம்பிள் ரோயிங் தான். இப்படி வச்சுட்டு பேஸ் பேக் ஃப்ரீயாக பேக். இது ஆங்கிள் எப்படி வேணும்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மசில்ஸ் வரும். ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் போகலாம். கைஸ் நீங்கள் செஸ்ட்டுக்கு எல்லாரும் புஷ்அப்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஷோல்டருக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஷோல்டருக்கு வந்து ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு அப், அவ்வளோதான். கைஸ் உங்கள் ஷோல்டருக்கு ஓவர் ஹெட் ப்ரெஸ் மட்டும் பண்ணாமல் இந்த லேட்ரல் ரைஸ் வேரியேஷனும் பண்ணிக்கோங்க. எதை பிடிச்சிட்டு வச்சு நான் தூக்கிட்டு ஸ்லோவாக, அவ்வளோதான். கைஸ் அடுத்த எக்ஸசைஸ் வந்து பைசெப்புக்கு பண்ணிக்கலாம். பைசெப் வந்து ஈஸி, சும்மா அந்த டம்பிள் கர்ல் தான். வச்சு ட்விஸ்ட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே ட்ரைசெப் போட்டுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்க. ஐயோ கைஸ் நான் இப்போ சொல்கிற எக்ஸசைஸ் வந்து உங்கள் 2 கைக்கும் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் கை வந்து இவன மாதிரி ஆயிரும். கைஸ் ஒரு டம்பிள் தான் இருக்குன்னு லெக் போடாமல் விட்டுறாதீங்க. லெக் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணணும். இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. காப்லெட் ஸ்குவாட் வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். கொஞ்சம் காமெடியாக இருக்குமோ உட்காந்தா. அவ்வளோதான். போட கஷ்டமாக இருக்குது. நேற்று தான் நான் லெக் டே போட்டேன். ஓகே கைஸ் அடுத்து உங்கள் ஃபோராம் மசில்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். இந்த டம்பிள் இப்படி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு இது மேலே வச்சுக்கோங்க. ஸ்டேபிளான இடத்துல வச்சுட்டு ரிஸ்ட்டு மட்டும் இப்படி பண்ணாலே போதும், நல்லா இதாயிரும். அப்புறம் ரிவர்ஸ் வச்சு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அந்த எக்ஸசைஸ் வந்து மோஸ்ட்லி தேவையில்லை, அதனால் வேணா பண்ணிக்கோங்க. கைஸ் ஒரு டம்பிள் வச்சு நீங்கள் நல்லாவே மசில் பில்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் இருக்காது. அதனால் நீங்கள் ஜிம்முக்கு போகிற மாதிரி வரும். அதனால உங்களால் முடிஞ்சால் ஒரு எக்ஸசைஸ் எவ்வளோ கஷ்டமாக மாற்ற முடியுமோ அவ்வளோ கஷ்டமாக மாற்றி அப்படியே ப்ராக்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எஸ்.